ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எம்எஸ்எம்இ உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டாக இருக்க பாருங்கள், உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஃபார் நியூ என்டர்பிரைசஸ் ஹூ ஆர் நாட் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் பாருங்கள். இதான் வந்து நம்ம வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட்டாக இருக்குது ஆப்ஷனு. ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் நேம் வந்து என்டர் பண்ணிங்க. யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வேலிடேட் அண்ட் ஜென்ரேட் ஓடிபி இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ உங்களோட ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க. வேலிடேட் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொப்ரேட்டரி, பார்ட்னர்ஷிப்பு, கோஆப்ரேட்டிவ், ப்ரைவேட் லிமிடெடு, செல்ஃப் ஹெல்பிங் குரூப் அப்படி சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஓனராக இருக்கீங்க, ஸோ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. நீங்கள் வந்து பேன் கார்டு நம்பர் வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேன் வேலிடேட் இருக்குது பாருங்கள், அதை போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ ஃபில்ட் த ஐடிஆர் ஃபார் ப்ரீவியஸ் இயர் இருக்குது பாருங்கள். ஏதாவது ஐடி ரிட்டர்ன் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். ஸோ டியூ ஹேவ் ஜிஎஸ்டி இருக்குன்னு கேட்குறாங்க பாருங்கள். உங்களோட ஜிஎஸ்டி இருந்தாக்க எஸ் கொடுத்துங்க, இல்லைன்னா நோ கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து உங்கள் பேன் கார்டில் வந்து எப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி தான் என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி கேட்குறாங்க பாருங்கள், சோஷியல் கேட்டகரி, அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, ஜென்ரல் கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டர் வந்து மேல் ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அதை என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசபிலிட்டி கேட்குறாங்க பாருங்கள், ஹேண்டிகேப்டாக கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை நோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடை பேரோ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனி பேரோ கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பிரான்ச்சஸ் இருந்தாக்கோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கிளைக்கு இருந்தாக்கா நீங்கள் வந்து அந்த பேர் வந்து என்டர், உங்கள்கிட்ட வந்து ஒரே ஒரு கடை தான் இருக்கா இல்லை ஒரே ஒரு கம்பெனி தாக்கா நீங்கள் அதே நேம் வந்து நீங்கள் காப்பி பண்ணி அதே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆட் யூனிட் இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ செலக்ட் பண்ணிங்க, உங்கள் யூனிட் டைம் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் டவுன் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பிளாக் வந்து என்டர் பண்ணிங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோடு ஸ்ட்ரீட் இருக்கும் பாருங்க, அதை என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட சிட்டி என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பின்கோட் என்டர் பண்ணிங்க. உங்கள் ஸ்டேட் என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ நீங்கள் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆட் பிளான் இருக்கு பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. அஃபிஷியல் அட்ரஸ் ஆஃப் என்டர்பிரைஸ் கேட்குறாங்க பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடை அட்ரஸோ இல்லை உங்களுடைய கம்பெனி அட்ரஸை என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு பின்கோட் என்டர் பண்ணிங்க. ஸோ ஸ்டேட் என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ இதில் இருக்க பாருங்கள் கெட் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மேப் வந்து ஓகே கொடுத்துங்க. ஸோ நீங்கள் அந்த மேப் ஓகே கொடுத்தோன்னே லேட்டிடியூடு லாங்கிடியூடு வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சுன்னா இதில் வந்து என்டர் பண்ணுங்கள். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ஏ வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கம்பெனி வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அந்த டேட் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஆரம்பிச்சான்னு சொல்லி கேட்குறாங்க, எஸ்எஸ் கொடுத்துங்க, இல்லைன்னா கொடுத்துங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நீங்கள் எப்போ ஆரம்பிச்சு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், அந்த டேட் வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்து என்டர் பண்ணிங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ரேண்டமாக ஒரு டேட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள், அவங்க பேங்க் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிங்க. உங்கள் பேங்க் நேம் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களோட ஐஎஃப்சி கோட் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க பாருங்க, அதை என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்டிவிட்டி ஆஃப் யூனிட் கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா இல்லை வந்து சர்வீசஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து சர்வீசஸ் பண்ணுறேன். ஸோ நான் அதே சூஸ் பண்ணிக்கிறேன் சர்வீசஸ்னு. ஸோ நீங்கள் ஏதாவது பொருள் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து சர்வீஸ் பண்ணாலும் நான் வந்து சர்வீஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்டிவிட்டி அண்டர் சர்வீஸ் கேட்குறாங்க பாருங்கள். நான் ட்ரேடிங் இருக்கு பாருங்கள். இந்த நான் ட்ரேடிங் என்னன்னாக்கா, இந்த நான் ட்ரேடிங்னா நீங்கள் வந்து உங்களுடைய பொருள் வந்து நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஏற்றுமதி பண்ணுற மாதிரி ட்ரேடிங் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இல்லை நீங்கள் ஏற்றுமதி பண்ணலனாக்கா நான் ட்ரேடிங் இருக்குது பாருங்கள், அதை சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் ரிலேட்டடாக வேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த வேர்ட்ஸ் வந்து டீல் பண்ணிங்க. நான் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கேன். ஸோ ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கேனாக்கா அது சம்மந்தமாக நான் வந்து வேர்ட்ஸ் வந்து நான் கொடுத்தாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி லிஸ்ட்டு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கொடுத்துருங்க பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் சைபர் கேஃபே இருக்குது பாருங்கள், அதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது கீழே இருக்குது பாருங்கள் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் ட்ரேடிங் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. 74 இருக்குது பாருங்கள் அதர் ப்ரொஃபஷனல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து வந்துடும்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷாப்லேயோ இல்லை உங்களுடைய கம்பெனியில் வந்து எத்தனை பேர் வேலை செய்கிறவங்க கேட்குறாங்க, அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ ஃபீமேல் எத்தனை மேல் எத்தனை பேர் கேட்குறாங்க, அது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிங்க. ஸோ நீங்கள் சிங்கிளாக இருந்தால் சிங்கிளாக வந்து கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கீழே வந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டவுன் வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து நீங்கள் எதாவது வேல்யூ கொடுங்க, இல்லைனா வந்து 0 கொடுத்துருங்க. எக்ஸ்பிரஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் பொல்யூஷன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிவைஸ் டியூரிங் சொல்லி கேட்குறாங்க 2021-22. ஸோ நான் எதுவுமே அமௌண்ட் எதுவுமே நான் பே பண்ணல. ஸோ வந்து நான் 0 கொடுத்துறேன். ஸோ உங்களுடைய டோட்டல் டர்ன் ஓவர் கேட்குறாங்க பாருங்கள் டியூரிங் 2001, 2021, 22 கேட்குறாங்க பாருங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 78,000 கொடுத்துருக்கேன். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் கெட்டிங் ரெஜிஸ்டர்ட் இன் கவர்மெண்ட் மார்க்கெட் பற்றி கேட்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு அதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா நீங்கள் எஸ் கொடுத்துங்க, இல்லைனா வந்து நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எல்லாமே நான் நோ கொடுத்துருக்கேன். ஸோ ஆர் யூ இன்ட்ரெஸ்ட் இன் கெட்டிங் ரெஜிஸ்டர்ட் ஆன் NSIC B2B போர்ட்டல் சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை நான் எஸ் கொடுத்துறேன். எது சொல்கிறேன்னா வந்து நான் செய்கிற தொழில் வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லை. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறதுக்காக நான் வந்து எஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்மிட் அண்ட் கெட் ஃபைனல் OTP இருக்குது பாருங்கள், அது கொடுத்துங்க. OTP என்டர் பண்ணிங்க. வெரிஃபிகேஷன் கோட் இருக்கு பாருங்கள், அதை பார்த்து என்டர் பண்ணிங்க. ஸோ அந்த கேப்சா என்டர் பண்ணிங்க. ஃபைனல் சப்மிட் கேட்குறாங்க பாருங்கள், கிளிக் கொடுத்துங்க. ஆர் யூ ஷோர் கேட்குறாங்க பாருங்கள், ஓகே கொடுத்துங்க. உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் சப்மிட்டட் யுவர் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு, ஓகே ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலுக்கு பாருங்கள். இந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது பாருங்கள், இது வந்து ரொம்ப முக்கியமான நம்பரு. ஸோ அது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ பிரிண்ட் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிங்க. ஓடிபி ஆன் மொபைல் கேட்குறாங்க பாருங்கள், அது கொடுத்துங்க. வேலிடேட் அண்ட் ஜென்ரேட் OTP கொடுத்துட்றேன். ஸோ OTP கொடுத்துங்க. OTP கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வரும். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறம் மேலே இருக்க பாருங்கள், பிரிண்ட் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள். பிரிண்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே என்னுடைய உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் என்டர் பண்ணீங்களோ எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆன இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலர் பிரிண்ட்டை வச்சு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜென்ரேட் ஆன உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ஒரு கலர் பிரிண்ட் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுடைய கடையிலையோ இல்லை உங்களுடைய கம்பெனிலையோ. இல்லை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபைலை வந்து ஒரு PDF-ஆக வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் சிஸ்டத்தில். மெயில் ஐடியில் கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து உங்களோட ஃபியூச்சர் வந்து ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது கரெக்ஷனாக கூட நீங்கள் எதாவது பண்ணிக்கலாம். சப்போஸ் எதாவது நீங்கள் அப்ளை பண்ண மிஸ்டேக் ஆச்சுன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியம் உங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.